பெரிய தப்பு நடந்து போச்சு. நான் எங்கேயும் போகல. அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது என் காரை ஃபாலோ பண்ணி ஒரு கும்பல் என்ன கடத்தின்னு போயிட்டாங்க. அபி கடத்திட்டாங்களா? ஓ மை காட், கடத்திட்டாங்களா? ஆனா உங்க போன்ல இருந்து SMS வந்ததே, அது மிரட்டி டைப் பண்ண வச்சாங்கம்மா. இல்லாட்டி என் குடும்பத்தையே காலி பண்ண வச்சிடுவேன்னு சொன்னாங்க. யார் சார் அவங்க? என்ன பார்த்து எதுக்கு இதெல்லாம் கேக்குற? எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு கேட்காமலே ஏன் உங்கள்ட்ட இருந்து பதில் வருது? மிஸ்டர் விஸ்வநாதன், அடுத்தது நீங்க என்னதான் கை காட்டுவீங்க எனக்கு தெரியாதா? என்ன யாரு கடத்தி இருந்தாலும் சரி, அந்த கும்பலை எனக்கு நன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சிடுவேன். ஓ, தட்ஸ் வெரி குட். போலீஸ்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்க போய் வீட்ல ரெஸ்ட் எடுங்க. அது எப்படி சார்? இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். என்ன தப்பு? என்ன தப்பு? என்ன தப்பா சார்? அபி மேடத்தை தோக்கடிக்கிறதுக்காக வரதராஜன் சாரை ஏதோ ஒரு கும்பல் கடத்திட்டு போயிருக்கு சார். அட சார், என்ன சார் பேசுறீங்க? எனக்கு என்னமோ இவர் இருக்கிற கோலத்தை பார்த்தா நல்ல வீட்டுல ரெஸ்ட் எடுத்து இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்த ஒரு மாதிரி தெரியுறாரு. தம்பி, உனக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன கடத்திட்டு போனாங்கிறது உண்மை. தெய்வாதீனமா நான் தப்பிச்சு வந்திருக்கேன். எலெக்ஷன் கேன்சல்னு அனௌன்ஸ் பண்ணுங்க சார். இன்னொரு ரீ எலெக்ஷன் நடத்துங்க. ஹலோ, எதுக்கு ரீ எலெக்ஷன்ங்க? எதுக்கு ரீ எலெக்ஷன்? சார், அது எப்படி சார்? எங்களை மிஸ்கைட் பண்ணிருக்காங்க. நாங்க எல்லாருமே தப்பான முடிவு எடுத்திருக்கோம் சார். What are you talking? நீங்க எல்லாருமே சுயநினைவோட தான் ஓட் போட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் பணம் கொடுத்தோ இல்ல மிரட்டியோ நான் அப்படி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஓட் போட சொன்னேனா? இல்லையே. உங்க விருப்பத்தோட தான் நீங்க ஓட் போட்டீங்க. அப்புறம் எதுக்காக ரீ எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்றீங்க? ஆதி, நீங்க தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க மூலமா வேற யாராவது இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? வரதராஜன் சாரை கடத்த வேண்டிய அவசியம் உங்களை தவிர வேற யாருக்கும் இல்ல. அப்புறம் மெசேஜ் எல்லாம் வேற வந்திருக்கு. லுக் அவே, மிஸ்டர் வரதராஜனை கடத்தினா அந்த பழி என் மேலதான் விழுன்னு தெரியாத முட்டாளனா? இதெல்லாம் தெரிஞ்சும் நான் அவரை கடத்துவேனா? ஓ ஓ மை ஒன் செகண்ட். இப்பதான் எனக்கு புரியுது. இப்படி ஒரு நாடகம் நடத்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஏன் இந்த கிரேட் அபி செஞ்சிருக்க கூடாது? ஸ்டாப் இட் ஆதி. தேவையில்லாம ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் சொல்றது இப்ப முக்கியம் இல்ல. என்ன யாரு கடத்துறாங்கிறது கூட இப்ப முக்கியம் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? லெட்ஸ் forget it. விடலாம், just forget it. முடியாது, விட முடியாது. ரீ எலெக்ஷன் வைக்கணும். No, there cannot be any re-election. எதுக்காக ரீ எலெக்ஷன் வைக்கணும்? இங்க என்ன முறைகேடு நடந்துச்சு? வரதராஜன் சார் கமிட்டில ஒரு முக்கியமான ஆள். அவர் இல்லாம, இன்னும் சொல்ல போனா அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியாத ஒரு நேரத்துல எலெக்ஷன் நடந்ததே தப்பு. எலெக்ஷனை தள்ளி போடுங்க நாங்க எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஆனா நீங்க கேட்கவே இல்லையே. ப்ளீஸ் அபி, ஸ்டாப் இட். அதெல்லாம் ஏற்கனவே கமிட்டி மீட்டிங்ல பேசி இந்த தேதியில தான் எலெக்ஷன் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டு தானே எலெக்ஷனை நடத்தணும். அப்புறம் அந்த கூட்டத்தை கூட்டினது உண்மைதான். ஆனா முறையா எந்த மெம்பர் கிட்டயும் கருத்து கேட்கவே இல்ல. ஆமா தானே? பாத்தீங்களா? அவங்க சொல்றத கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? ப்ளீஸ் அமைதியா இருங்க. யோ, கத்தாதையா, வாய மூடியா. எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் வாய பொத்துக்கிட்டு இருந்த, இப்ப மட்டும் என்னமோ கருத்து கேட்கலன்னு சொல்ற. இந்த பாருங்க, எந்த நேரமா இருந்தானே மெம்பர்ஸோட கருத்து கேட்கணும்ல. மிஸ்டர் விஸ்வநாதன், 2-3 மெம்பர்ஸ்க்காக ரீ எலெக்ஷன் வைக்க முடியுமா? what nonsense is this? ரீ எலெக்ஷன் வைக்கணும். ரீ எலெக்ஷன் வைக்கணும். வச்சு ஆகணும். ரீ எலெக்ஷன் வைக்க மாட்டோம். எலெக்ஷன் வேணும். கண்டிப்பா வச்சு ஆகணும். வைக்க சொல்லுங்க. வைங்க. வைக்கறனா சரியா? Stop it. போதுமா ஆதி? இதுதான் 2-3 பேர் கத்துறதா? ஒட்டுமொத்த மெம்பர்ஸும் கத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எத்தனை தடவை எலெக்ஷன் நடந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன். அப்புறம் என்ன? ஒத்துக்குங்க. இல்ல, தேவையில்லாம மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட். நம்ம அசோசியேஷன்ல தேவையான அளவுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. திரும்ப எலெக்ஷன் வச்சா இவங்க எல்லாம் ஓட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? இதுல என்ன பிரச்சனை? என்ன சார் சொல்றீங்க? ஓகே சார், நம்ம திரும்பவும் நடத்திடலாம். ப்ளீஸ் வாங்க, இது எடுங்க.
நான் தான் முதல்லயே சொன்னேனே ஆதி, உண்மை ஜெயிக்கும்னு. எஸ், ஐ எம் கோயிங் டு வின். ஆமாம் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக யார் ஜெயிப்பான்னு தெரியல. முடிவு தெரிஞ்சதும் சொல்கிறேன் சார். ஓகே 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 தேங்க்யூ. ஹலோ கார்த்திகேயன், வாங்க வாங்க. ஹாய் சார். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதுக்கு தான் சார் ஓட்டு போட்டேன். அப்படியா? நானும் அதுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்படியா? ஆமாம். ரீஎலெக்ஷன் வச்சா அபிதான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி நிலைமை இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு நிறைய ஓட்டு விழுந்த மாதிரி தெரியலையே. மிஸ்டர் சண்முகநாதன்ட்ட கேட்டேன், அவரும் ஆதிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னார். போகிற போக்க பார்த்தா ஆதி ஜெயிச்சிருவார் போல இருக்க. ஆமாம், 3 நாளைக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தா அபிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது. வரதராஜன் திடீர்னு காணாமல் போனது, ஆதிக்கே ஓட்டு போடுங்கன்னு அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சது, அவரு கைப்படவே அவரோட லெட்டர் பேடில் ஆதிக்கு போஸ்டல் ஓட்டு அனுப்பிச்சது, அப்புறம் அவர் திடீர்னு வந்து யாரோ என்னை கடத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னது. இந்த மாதிரி மாறி மாறி பல குழப்பங்கள் நடந்ததால அவரோட ஆதரவாளர்கள் குழம்பி போயிட்டாங்க. அதனால வரதராஜன் ஆதரவாளர்கள் எல்லாருமே அபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. அதெல்லாம் சரிதான் சார். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். ரீஎலெக்ஷன் வைக்கணுமான்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 3/4 பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் அபியோட அபிமானிகளாக தானே இருக்கணும். அவங்கெல்லாம் அபிக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஆதிக்கு ஓட்டு போட்டதா சொல்றாங்களே, அது எப்படி சார்? ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லி கோஷம் போட்டதுக்கான காரணம் அந்த நேரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காகத்தானே தவிர அபிக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அரசியல் எலெக்ஷனையும் யூனியன் எலெக்ஷனையும் நாம காலகாலமாக பார்த்துட்டு தானே வரோம். ஒருத்தருக்காக கோஷம் போடுவாங்க, இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் சகஜம் தானங்க. அப்படியே சொல்றீங்க? ஆமாங்க. அது மட்டும் இல்லை, ஆதியை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஓட்டுக்காக மெம்பர்ஸ் கிட்ட மறைமுகமாக பணபேரம் கூட பேசியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, வரதராஜன் ஆதரவாளர்கள் பல பேரை பணத்தால் சரி கட்டியிருப்பாரோன்னு தோணுது. நீங்கள் வேணும்னா பாருங்க, கண்டிப்பாக ஆதி தான் ஜெயிப்பார். நம்ம அசோசியேஷனுக்கு என்னைக்கும் அவர் தாங்க பிரசிடென்ட்டு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரி, முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க சார் போலாம். வாங்க பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாக்குகள் உங்கள் முன்னிலையில் எண்ணப்படும். நடந்து முடிந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தேர்தலுக்கான வாக்கு வித்தியாசம் வெற்றி இப்போது அறிவிக்கப்படும். மொத்த வாக்குகள் 236. அனைத்து வாக்குகளும் பதிவாகி உள்ளன. பிரசிடென்ட் பதவிக்கு இதுவரை ஆதித்யா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு வந்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு பலமான போட்டி ஏற்பட்டுள்ளது. இ அபிநயா இ ஆதித்யாவை
எதிர்த்து போட்டியிட்டுள்ளார். இப்பொழுது முடிவு தெரிந்துள்ளது. புதிய பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இ ஆதித்யாவை விட 126 வாக்குகள் வித்தியாசத்தில் இ அபிநயா வெற்றி பெற்றுள்ளார். இ அபிநயா பெற்ற வாக்குகள் 181. இ ஆதித்யா பெற்ற வாக்குகள் 55. 5 வருடங்களுக்கு பிறகு புதிய பிரசிடென்டாக அபிநயா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அபிநயா 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 Thank you so much. Thanks everybody. தயவு செய்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மற்றவர்களுடைய ரிசல்ட்டையும் அறிவிக்க வேண்டும். செக்ரட்டரி பதவிக்கு போட்டியிட்ட வரதராஜன் அனில் மேத்தாவை விட 118 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அடுத்து ட்ரெஷரராக போட்டியிட்ட குமரகுருபரன் 168 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெற்றி பெற்ற அனைவரும் இ அபிநயாவின் குரூப்பை சேர்ந்தவர்கள். இது ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. ஆக இந்த தேர்தல் மிக அமைதியாகவும் நல்லபடியாகவும் நியாயமாகவும் முடிந்தது. வெற்றி பெற்ற அனைவரையும் நமது புதிய பிரசிடென்ட்டையும் நாம் அனைவரும் வாழ்த்துவோம். Congrats. Thank you very congrats. Thank you sir. நான் சொன்னது நிஜமாயிடுச்சுல. நாம தான் ஜெயிப்போம் நான் சொன்னேன். கடவுளே. அப்ப நான் புறப்படுறேன். சரி சார். தம்பி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மை ஜெயிக்கும், நியாயம் ஜெயிக்கும்னு. இப்ப என்ன நடந்துச்சு? உண்மை ஜெயிச்சிருச்சு, நியாயமும் ஜெயிச்சிருச்சு. நான் சொன்னப்ப நீ சிரிச்சல்ல? இந்த உலகத்துல அராஜகமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் மக்கள் வாழறதுல அர்த்தமே இல்லாம போயிடும் தம்பி. என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் ஜெயிக்கும். அது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. எத்தனை வருஷம் ஆதி, எத்தனை வருஷமா நீ என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க? எவ்வளவு டார்ச்சர்! எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். நான் வேலை செஞ்ச ஆபீஸ்க்கு நீ முதலாளி ஆகி என்ன வேலையில இருந்து துரத்திட்ட. அங்க இருந்து நான் போற இடம் எல்லாம் என்னை துரத்தி துரத்தி எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. அக்கான்னு தெரிஞ்ச பிறகாவது நீ மாறுவேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பிறகு நீ என்னை இன்னும் டார்ச்சர் பண்ண. நீ கொடுத்த டார்ச்சர்லாம் எனக்கு கொடுத்த தோல்வி நினைச்சா அது தப்பு. என்னோட முன்னேற்றத்தை நீ தடுத்த அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கட்டின ஃபிளாட், நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைமா கட்டின ஃபிளாட். அதுக்கு நீ குண்டை வச்சு அதை தகர்க்க பார்த்தல்ல, அது உன்னால முடியல. அதுக்கப்புறம் என் மேல பொய் கேஸ போட்டு என்னை ஜெயில் வரைக்கும் தள்ளிட்ட. அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன்.
அங்கேயும் நீ ஒரு ஆளை அனுப்பி என்ன கொல்ல நினைச்ச. அதையும் நான் தாண்டி வந்துட்டேன். கடைசியா நான் எல்லாத்தையும் மீறி அமெரிக்கா வரைக்கும் போய் அங்க பிசினஸ் பிடிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். அங்கேயும் நீ என்னை கொலை பண்றதுக்கு பார்த்த தம்பி. அதுலயும் நான் எஸ்கேப் ஆகி தான் இங்க வந்தேன். கடைசியா கல்யாண மண்டபத்துல என்னோட அப்பா அம்மாவுக்கு சஷ்டியப்த பூர்த்தி நடக்கும்போது எங்க அப்பாவை வரவிடாம நீ தடுத்த. என்னோட என் குடும்பத்தோட சந்தோஷத்தை நீ கெடுத்த. இப்பவும் நான் சொல்றேன் தம்பி, இதெல்லாம் நீ எனக்கு ஏற்படுத்தின தோல்வின்னு நீ நினைச்சா அது உண்மை இல்ல. இது வரைக்கும் நான் உன்கிட்ட தோக்கல. ஆனா இன்னைக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ என்கிட்ட தோத்துருக்க. சாதாரண தோல்வி இல்ல, மிக பெரிய தோல்வி. 100% அக்மார்க் தோல்வி. உன்னால இனிமே தூங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய தோல்வி. இனிமே உன்னால தூங்க முடியாது, தூங்கவே முடியாது. இதோட முடிஞ்சு போறது இல்ல தம்பி. நீ இனிமே என்கிட்ட நிறைய தோக்கணும். நீ என்கிட்ட நிறைய தோத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இனிமே நடக்க போகுது. வேணும்னா உன் மனசை நீ திடப்படுத்திக்கோ. தோல்வியை எப்படி தாங்கிக்கிறதுன்னு ஏதாவது புஸ்தகம் இருந்தா வாங்கி படி. என்ன? அபி இப்ப எழுந்துட்டா. இனிமே யாருக்கும் பயப்பட மாட்டா. இனிமே 1 இன்ச்சு கூட நான் இறங்க மாட்டேன். ஒண்ணு செய், நீ நிறைய தோக்க கத்துக்கோ. நிறைய தோக்க கத்துக்கோ, அதான் நல்லது. I won, brother. I won. And you lost. You lost, you damn it. You lost. Bye, brother.